மகிமை உண்டாவதாக. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் யாரை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கின்றேன். இந்த வயல்கால சிந்தைக்கு ஆதாரமாக 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4, 5 ஆகிய வசனங்களை வாசிப்போம். என்னிடத்தில் நான் யாதொரு குற்றத்தை அறியேன், ஆகிலும் அதனாலே நான் நீதிமானாகுவதில்லை. என்னை நியாயம் விசாரிக்கிறவர் கர்த்தரே. ஆனதால் கர்த்தர் வருமளவும் நீங்கள் காலத்துக்கு முன்னே யாதொன்றை குறித்தும் தீர்ப்பு சொல்லாதிருங்கள். இருளில் மறைந்திருக்கிறவைகளை அவர் வெளியேற்றமாக்கி இருதயங்களின் யோசனைகளையும் வெளிப்படுத்துவார். அப்பொழுது அவனவனுக்குரிய புகழ்ச்சி தேவனால் உண்டாகும். என்னிடத்தில் நான் யாதொரு குற்றத்தை அறியேன், ஆகிலும் அதனால் நீதிமான் ஆகிறதில்லை. என்னை நியாயம் விசாரிக்கிறவர் கர்த்தர். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபையோடு தன்னுடைய நிருபத்தை எழுதுகிறார். பவுலுடைய வாழ்க்கையிலே யாதொரு குற்றமும் இல்லை என்பதை ஓப்பனாக சொல்லுகிறார். அதுக்கப்புறமா சொல்லுகிறார், என்னை நியாயம் விசாரிக்கிறவர் கர்த்தர். சொன்னதுக்கு அப்புறமா ஆதலால் கர்த்தர் வருமளவும் நீங்கள் காலத்துக்கு யாதொன்றை குறித்தும் தீர்ப்பு சொல்லாதிருங்கள். சோதரம், நம்ம பலப்போதும் மற்றவர்களை குறித்து தீர்ப்பு சொல்லுகிறதில் கில்லாடிகள். சூழ்நிலையை பார்க்க மாட்டோம், சந்தர்ப்பத்தை பார்க்க மாட்டோம், தீர்ப்பு வழங்கிட்டே இருப்போம். ஆனா பவுல் கொரிந்தியர் சபையோடு சொல்லுகிறார், கர்த்தர் வருமளவும் காலத்துக்கு யாதொன்றை குறித்து தீர்ப்பு சொல்லாதீர்கள். இருளில் மறைந்திருக்கிறவர்களை அவர் வெளியரங்கமாக்கி, இருளில் மறைந்திருக்கிறதை தேவன் நியாயம் விதிக்கிற கர்த்தராக இருக்கிறார். குறிவாக்கியமாக கூடாது. கழிந்த வாரம் சிந்தித்தோம், அவன் சரீரத்தில் இருக்கும் போது செய்கிற நன்மையானாலும் திண்மையானாலும் அதற்கேற்ற பிரதிபலனை சுதந்திரிக்கும்படியாக நாம் நியாயாசனத்துக்கு முன்னே ஒரு நாள் நிற்கின்றது. அந்த நாளில் நீ இருளில் மறைமுகமாய் செய்த, பேசின, சிந்தித்த எல்லாவற்றையும் என் ஆண்டவர் வெளியரங்கமாய் வெளியே கொண்டு வருவார். சோத்ரா சோத்ரா, இருளில் மறைந்திருக்கிறவர்களை இருக்கிறவைகளை அவர் வெளியரங்கமாக்கி இதயத்தின் யோசனைகளையும் வெளிப்படுத்துவார். ஆண்டவருடைய கண் அக்கினி ஜோதிக்கு தக்க, அப்படியே ஆண்டவருக்கு முன்னே நிற்கும் போது ஒரு ஸ்கிரீனில் வெளிப்படுகிறது போல உன்னுடைய சக்கர ரகசிய உலகம் அப்பட்டமாய் வெளியவர். நீ அவருக்கு முன்னே இருந்து மறைந்து போக முடியவே முடியாது. சில வேளையில கட்டுரை காண்பது பிரைசரம் சொல்லுவோம், அலேலியா சொல்லுவோம். உள்ளத்திலே வைராக்கியம் இருக்கும், உள்ளத்திலே கோபம் இருக்கும், உள்ளத்திலே பொறாமை இருக்கும், உள்ளத்திலே வட்டம் இருக்கும். ஆனா இதையெல்லாம் ஒரு நாள் நியாயாசனத்துக்கு முன்னே கணக்கு ஒப்புவிக்கிறது இருக்கும். அல்லேலூயா அல்லேலூயா. சிலவங்களை கொடுத்து மற்றவங்களோடு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா சொல்லப்பட்டவர்கிட்ட நல்ல பிள்ளை போற எப்படி இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களான்னு கேட்பாங்க. ஆனா ஒரு காரியம், இவை எல்லாவற்றையும் ஆண்
வேதம் சொல்லுகிறது. சோதரம் சோதரம் அல்லேலூயா. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் கேட்கிறதற்கு தீவிரமும் பேசுகிறதற்கு தாமதம் உடையவர்களாயிருங்கள். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நம்ம கேமரா வைக்கிறோம், கேமரா வைக்கிறது யார் வராங்க, என்ன பேசுறாங்க என்று அறியும்படியாகத்தான் இந்த கேமரா வைக்கிறார். பரலோக தேவன் ஒரு கேமரா வைத்திருக்கிறார், ஒரு ஞாபக புஸ்தகம் வைத்திருக்கிறார். அவருக்கு முன்னே இருந்து யாரும் மறைந்து போக முடியாது. ஸ்தோத்திரம். மனிதனோ புறமே காணும்போது உன்னுடைய சிந்தைகளையும் உன்னுடைய எண்ணங்களையும் அறிகிற ஒரு தெய்வம் நம்முடைய தெய்வம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். மட்டுமல்ல, ஆமென், வெளிப்படுத்துவார் இதயங்களை ஆமென் மறைக்கிறவர்களாகி இதயங்களின் யோசனைகளை வெளிப்படுத்துவார். நீ கர்த்தருக்காக உண்மையாய் போராடி ஜெபித்து ஊழியத்தில் ஒத்துழைப்பு கொடுத்து அதுக்காக நேரிட்டால் அதற்கு ஆசீர்வாதத்தை அந்த நாளில் நீ பெற்றுக் கொள்வார். வித்தியாசமா சிந்தித்து வித்தியாசமா சிந்தித்து வித்தியாசமா பேசி நீ நிரூபித்துக் கொண்டிருந்தால், சிந்தித்துக் கொண்டிருந்தால், அன்றைக்கு நியாயாசனத்துக்கு முன்னே நிற்க வேண்டிய ஒரு நாள் வரும். அன்றைக்கு நீ தப்ப மாட்டார். பிரைஸ் தி லார்ட். பக்தர் பாடுகிறார், ராஜராஜன் வசிகா புஸ்தகமாய் சிங்காசனே வருவே. அன்றைக்கு ஞாபக புஸ்தகம் என்று சொல்லி ஒரு புஸ்தகம் இருக்கிறது. அல்லேலூயா. அதை முன்னாக வைப்பார். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற வேத புஸ்தகத்தையும் வைப்பார். அவர் அவருடைய கிரியை கொத்த பிரதிபலன் கொடுக்கப்படுகிறார். அதை சீக்கிரமாய் வரப்போகிறார். அல்லேலூயா. 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 வேதம் சொல்கிறது, இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். அவருடைய கிரியையின் பிரதிபலன் என்னோடு கூட வருகிறது. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் வரும்போது அவர் அவருடைய செய்கிறதுக்கு கிரியை கொத்த பிரதிபலன் தேவன் கொடுப்பார் என்பதில் எந்த மாற்று கருத்தவே இல்லை. ஆமென். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் படிக்கிறேன். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அல்லேலூயா. நியாயம் தீர்க்கப்படும். அப்போ அந்த நியாய தீர்ப்பின் நாளிலே நீ காக்கப்படலாம், நீ விதிக்கப்பட வேண்டும் என்றால் தன்னை தானே நிதானிக்கணும். ஒரு தப்பு செய்வோமா, அப்ப உடனே உணரணும், நான் செய்த தப்பு என்னை மன்னியும் என்று சொல்லுகிற ஒரு இதயத்துக்கு சொந்தக்காக நான் இருக்கிறோமா? நீ செய்கிறத விட பெரிய பாவம் சிந்திக்கிறோம். சோதரம் சோதரம். அல்லேலூயா. அல்லேலூயா. எனக்கு ஆரோக்கியம் தந்திருக்கும் போது, உனக்கு பணம் தந்திருக்கும் போது, உனக்கு தரத்தை தந்திருக்கும் போது, கர்த்தருடைய ஆலயத்தில் நீ அந்த ஆமை வெளியே கொண்டு வராம அவங்க இருந்தால் ஒரு நாள் நிச்சயமா கணக்கு கர்த்தருடைய கரங்களை கொடுக்கிறது. தப்பவே முடியாது. தப்பவே முடியாது. அல்லேலூயா. சரி, ஓகே. யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம். என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறது வந்திருக்கிறது. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும். என்னை தள்ளி தேவனுடைய ஊழியக்காரர்கள் சொல்லுகிற வார்த்தை தள்ளினால் கர்த்தரை தள்ள
தள்ளுகிறது சொல்லி ஐசரா ஊழியக்காரனுடைய வார்த்தை அர்த்தத்தைப்படியா கர்த்தரை அசத்தை பண்ணுகிறதுதான். ஊழியக்காரனை குறை சொன்னால் கர்த்தருடைய ஊழியம் கர்த்தரை குறை சொல்வது புதியமா? லேலியா கப்பலாக நினைக்க வேண்டாம். கடைசி நியாய விதி நாளிலே நிச்சயமா ஒவ்வொரு அங்குலமா கேட்கிற விருந்தாளுக்கு யாரு தப்ப முடியா? எந்த அளவில் தப்ப முடியா? சோதரம் லேலியா என்னை தான் என் வார்த்தை ஏற்றுக்கொள்ளாதவரை வா ஊழியக்காரனை போதிக்கிறேன். தேவனுடைய வசனத்தை தேவனுடைய வார்த்தைய பிரபோதனத்தை தள்ளுகிறவனே லேலியா நம்ம பலப்போதும் தேவனுடைய ஊழியக்காரர் பேசுற வார்த்தைய புறங்கால் கொண்டு தலை தட்டி எறிந்த அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் உண்டா இந்த பகுதி மறந்திருக்கணும். இந்த பகுதி அந்த முறை ஏற்றி சொல்லணும். லேலியா ரைசலோ மட்டுமல்ல நியாயத்தில் இருக்கிறது. நான் சொன்ன வசனமே அவனுடைய கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும். லேலியா 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 அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவருடைய வசனம் கடைசி நாளில் அவனை தேவன் நியாயம் தீர்ப்பார். லேலியா லேலியா எதுக்கு தெரியுமா? ஆண்டவரை தள்ளுகிறது, ஆண்டவருடைய வசனத்தை ஏற்றுக்கொள்ளாதது. தேவனுடைய வசனம் உனக்கு கொடுக்கப்பட்டது, தேவனுடைய வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது, தேவனுடைய ஊழியக்காரை கர்த்தருடைய தந்திருக்கிறார். எத்தனையோ தடவை தேவனுடைய ஊழியக்காரை எச்சரித்தோம். தேவனுடைய எச்சரிப்பை சத்தத்துக்கு செவி கொடுக்க முடியாதபடி இவருடைய சுயநலம், இவருடைய சுய சுபாவம், இவருடைய பிறவி குணம், பிறந்த குணம் இல்லையா? அல்லேலூயா சோத்ரா அதிலே அப்படியே ஊறி போகிற சில ஜீவிதங்கள் இந்த பகல் வேளையிலே இந்த வசனம் உன்னை நியாயம் விதிக்கும். கடைசி நாளில் யாரும் தப்ப முடியாது. ஆண்டவருடைய வசனம் தேவனுடைய ஊழியக்காரர்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே சொல்லலாம் உபதேசம் சத்தியங்களை நீ பயப்படுவாய் செவியோடு கேட்காம அல்ல தட்டிக்கொண்டு புறம் தள்ளிக்கொண்டு அந்த வார்த்தைக்கு எதிராக சிந்திப்பாயானால் செயல்படுவாயானால் பேசுவாயானால் அது முன்ன கடைசி நாளில் நியாயம் விதிக்கும். பைசலோ பைசலோ அல்லேலூயா அல்லேலூயா சோதரம் ஒருவனை அடிக்கிறதை விட அடிக்கப்படுத்தி அவன் சிந்தை வருகிறதுனா அதுதான் பெரிய பாவம். சோதரம் 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 லேலியா ரெண்டு தேவனுடைய நாமம் துசிக்கப்படுகிற அளவிலே எந்த வார்த்தையும் உன்னுடைய நாவிலே வரக்கூடாது. சோதரம் தேவ சபை இடரக்கூடிய அளவிலே உன்னுடைய வாயிலே இருந்து வார்த்தை வரக்கூடாது. அது உன்னை கடைசி நாளில் நியாயம் விதிக்கும். சோதரம் நம்ம ஒருவேளை கூட உலகத்தை விசாரணை போகிற மற்றவருடைய குறைகளை ஊழியர்களுடைய குறைய விசுவாசிகளுக்கு குறைய நம்ம அவன் நிசாரமா சொல்லுவோம். ஆனா ஒரு காரியம், இது கடைசி நாளில் உன்னை நியாயம் விதிக்கும் என்பது எந்த மாற்று கருத்துமே இல்லை. சோதரம் லூக்கா 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். லூக்கா 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். வேறு சிலர் அவரை சோதிக்கும்படி வானத்திலிருந்து ஒரு அடையாளத்தை 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். சீஷரை நோக்கி, உங்களுக்கு செவி கொடுக்கிறவன் எனக்கு செவி கொடுக்கிறான், உங்களை அசட்டை பண்ணுகிறவன் என்னை அசட்டை பண்ணுகிறான், என்னை அசட்டை பண்ணுகிறவன் என்னை அனுப்பினவரை அசட்டை பண்ணுகிறான் என்றார். லேலியா சீஷரை நோக்கி
அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பா ஒரு ஊழியக்காரனோடு பேசுகிற வார்த்தை சில வேளை நான் கழித்த மாதிரி சொன்னது போல முதல்ல நெல்லிக்கனியை நம்ம வாயில போடும்போது பயங்கரமான ஒரு கசப்பா இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், ஒரு சபையில் ஒரு மீட்டிங் என்னை கூப்பிட்டிருந்தாங்க. நான் செய்தி கொடுத்து கொண்டிருந்தேன். ஒரு நபர் சேவன் எழுப்புவாரி இருப்பார். அல்லேலூயா, மறுபடியும் சேவன் எழுப்புவாரி இருப்பார். என்னன்னு தெரியல. நான் நினைச்சேன் இதயம் குத்தப்பட்டு உள்ள உடைச்சு ஆண்டவருக்கா வாழ தன்னை தீர்மானிக்கிறார்கள் நினைச்சேன். கடைசியா ஆராதனை எல்லாம் முடிச்சு வரும்போது அவர் சொன்னாரு, எனக்கு பிச்சுவா இருந்து உங்களை குத்தரம் என்று சொல்லி ஒரு ஆணையில் முந்தி விட்டது. அல்லேலூயா, சோத்ரா, சோத்ரா, சோத்ரா. இதற்காக நீங்க ஜெபிக்கணும், சமர்ப்பிக்கணும், ஆண்டவருக்கா வாழணும்னு சொன்னேன். ஒன்றுமே கேட்கல. ஒரு மாதம் ஆகல, அந்த நபர் தற்கொலை பண்ணி விட்டார். அல்லேலூயா. நடந்தது என்ன தெரியுமா? தேவனுடைய ஊழியக்கார சொன்ன வார்த்தைய அவங்க நிஸ்சாரமாக எடுத்தாங்க. பிசாசுக்குள்ள நுழைஞ்சான். அல்லேலூயா. நம்ம திருவிருந்து எடுக்கும் போது சீசர்களோடு கூட அல்லது இயேசுவோடு கூட சீசர்கள் இருந்தார்கள். இது உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என்று சொன்னான். அல்லேலூயா. இயேசுவோடு கூட இருந்தவங்க, இயேசுவோடு இருந்த புசித்தவன், இயேசுவோடு கூட இந்த அதிசய அற்புதங்களை பார்த்தவன். ஆனா இப்போ அல்லேலூயா, பேசலோ ஆமென். இயேசு சொல்லுகிறாரு, உங்களை ஒருவரை காட்டிக் கொடுப்பார். ஆனா அந்த டைமிலையும் யூதாஸ் காரியத்து இயேசுவை காட்டிக் கொடுக்க வேண்டிய டைமை பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் மறந்திருப்பல்ல. இல்லையா? அவனுடைய உள்ளத்தை எல்லாம் இயேசுவை எப்படி வற்றி கொடுக்கலாம், எப்படி காட்டிக் கொடுக்கலாம். இல்லையா? இல்லையா? இதயம் கடினப்பட்டது, சமர்ப்பிக்க முடியல, அர்ப்பணிக்க முடியல. இயேசுவை குற்றம் சொல்லிக் கொண்டு போகிறார். இல்லையா? இல்லையா? ஆனால் ரவி வாங்கி என்று சொல்லி முத்தம் செய்து இயேசுவை காட்டிக் கொடுத்தார். ஆனால் அவர்களுக்கு தெரியுமா, அவன் 4 கொண்டு செத்தான். அல்லேலூயா. மனம் திரும்ப வேண்டிய சமயத்தில் நீ மனம் திரும்பாமல் போனார். அர்ப்பணிக்கின்ற பகுதிகளில் அர்ப்பணிக்காமல் போனார். தேவ காரியம் உனக்கு பாரமாய் தீரும். அது வராமல் இருக்கிறதானால் உன்னுடைய உள்ளத்தை இந்த பகல் ஒரு விருத்த சேதனையுடையதாய் மாறும். உங்களை அசட்டை பண்ணுகிறவன் என்னை அசட்டை பண்ணுகிறான். ஊழியக்காரன் தேவனுடைய வார்த்தையை சொல்லும் போது, வசனத்தை சொல்லும் போது, ஒருவேளை தனிப்பட்ட நிலையில் சில ஆலோசனை சொல்லும் போது நீ அசட்டை பண்ணினான், நீ முகத்தை வேதனைச்சால், முகத்தை சுழிச்சு காட்டினான், நீ வெளியே போய் இவர் என்ன பேசினார் என்று நீ சொன்னால், நீ வெளியே போய் குற்றம் சொல்லிக் கொண்டு இருந்தால் தேவனை அசட்டை பண்ணுகிறான். அல்லேலூயா. தேவனுடைய ஊழியக்காரர் விசாரமாக அல்ல, தேவனுடைய வாயாக இருக்கிறார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்பா தேவனுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தையை நீ அசட்டை பண்ணினான். தேவனுடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படியாக போறான். தேவனுடைய வாசனத்துக்கு நீ கீழ்ப்படியாக போறான். ஆண்டவரை நீ அசட்டை பண்ணுகிறான் என்று கேட்கின்ற தேவனுடைய பிள்ளையே, ரட்சிக்கப்பட்டு வருடங்களானது, அபிஷேகம் பெற்று வருடங்களானது,
ஊழியக்காரரை அசட்டை பண்ணினால் கர்த்தரை அசட்டை பண்ணுகிறோம். கர்த்தரை அசட்டை பண்ணினால் பிதாவை அசட்டை பண்ணுகிறோம். நீ கறி கடந்தா போவாங்க. சோதரம் சோதரம் பாரு பரலோகமே என் சொந்தமே என்று சென்று காண்கிறோம். ஆனா நீ பரலோகத்தில் ஆயத்தமுடையவா உடையவனாயிருக்கான். சோதரம் சோதரம். ரோமன் 2:14 படிங்க. ரோமன் 2:14. என் சுவிசேஷத்தின்படியே தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு மனுஷனுடைய அந்தரங்களை குறித்து நியாயத்தீர்ப்பு கொடுக்கும் நாளிலே இது விளங்கும். என் சுவிசேஷத்தின்படியே தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு மனுஷனுடைய அந்தரங்களை குறித்து நியாயத்தீர்ப்பு கொடுக்கும் நாளில் அப்பா இந்த சுவிசேஷமாகிய இந்த வசனத்தை கொண்டு இயேசு கிறிஸ்துவை கொண்டு உன்னுடைய அந்தரங்களுக்கு ஒரு நியாயத்தீர்ப்பு உண்டு. லேலியா சொல்லுங்க. ஒருவேளை உன் மனைவி அறியல, உன் பிள்ளை அறியல, உன் பாச அறியல, உன் விசுவாசிகள் அறியல, நீ ரகசியமாக செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் வெளியரங்கமாய் கொண்டு வந்து நிறுத்துகிற ஒரு நாள் உண்டு. நீ அந்த நாளில் தப்பி பிழைக்க முடியாது. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. உன்னுடைய சகல ரகசியங்களையும் அறிகிற கர்த்தர் உனக்காய் கிரியை செய்ய வல்லவராய் இருக்கிறார். Praise the Lord. Praise the Lord. அல்லேலூயா. ஒரு தடவை ஒரு அருமையான ஊழியக்காரர் ஒரு குடும்பத்திலே கடந்து சென்றார். அவர் சொன்னார், நீ நேர பகுதியிலே பலந்திருப்பனும், நீ ஆண்டவருக்காய் வாழணும் என்று சொன்னார். அவருடைய வார்த்தை அவர்களும் மனம் விசனமாய் மாறினது. அந்த வார்த்தை அவங்க ஏற்றுக்கொள்ளல. பின்னால் பிரகாரம் கொண்டிருந்தார்கள். நடந்தது என்ன தெரியுமா? தேவனுடைய ஊழியக்காரனுக்கு கொடுக்கப்படியா கொஞ்சம் தசம பாகம் பைசையும் காணிக்கை வைத்திருந்தார்கள், கொடுத்தனர். ஸ்தோத்திரம். லேலியா. ஆனால் என்ன நடந்தது? அந்த ஊழியக்காரை இறங்கி போனா ஆவே காணி கொடுத்ததல்ல. அந்த ஊழியக்காரன் சொன்ன வார்த்தை ஏற்றுக்கொள்ளாதபடி அவங்க அலேலிய பேசறோ ஆவே இதய கடினத்தோடு அடுத்த நாள் உபவாச ஜபத்துக்கு போகாம தங்களுக்கு ஒரு கார் உண்டு, கார்ல ஏறினாங்க, நேரே போய் கொண்டிருந்தாங்க. எல்லா இடமும் பார்த்து விட்டு திரும்பி வரும்போது இன்னொரு பையனுக்கு மேல கொண்டு இடித்து அவருடைய கால் நஷ்டப்பட்டது. இப்படிய வண்டிக்கு சேதம் வந்தது. நடந்தது என்ன தெரியுமா? பெரிய ஒரு நஷ்டம் அவருடைய வாழ்க்கையிலே வந்தது. லேலியா. சோத்ரம் சோத்ரம். ஆனா இது கிருபாயுகமானதினால் நாம் செய்கிற தப்பிதத்துக்கு உடனடியாக தண்டனை வராததினால் சிலவர்கள் பாவம் செய்யும்படியால் துணிய கொண்டிருக்கிறார்கள். இந்த பகல் வேளையில் நீ வளர்ந்திருக்க வேண்டிய பகுதியை நீ முழுமையாய் வளர்ந்திருப்பதும் சாவே உன் கோபம் உன்னுடைய எடுத்து சாட்டம் உன்னுடைய சகல சுபாவங்களையும் நீ மதிப்பித்து ஒரு தெய்வீக சுபாவத்துக்கு ஒரு பங்காளியாய் நீ இந்த பகல் காண. சோத்ரா சோத்ரா. லேலியா. வேதம் சொல்கிறது லேலியா. அந்நாளிலே நியாய தீர்ப்பு அதே ரைசர் கொடுத்த நாளில் இது விளங்கும். லேலியா. இது ஒவ்வொருவருடைய அந்தரங்க காரியங்கள் வெளிப்படுமா. ரைசரா 2 தெசலோனிக்கேயர் 1:8.
கர்த்தராகிய இயேசு தமது வல்லமை தூதரோடும் ஜுவாலித்து எரிகிற அக்கினியோடும் வானத்திலிருந்து வெளிப்படும் போது அப்படியாகும். எப்படியே உங்களிடத்தில் கர்த்தருடைய வசனம் மக்கதோனியா அல்லேலூயா கர்த்தராகிய இயேசு தமது வல்லமை தூதரோடும் ஜுவாலித்து எரிகிற அக்கினியோடும் வானத்திலிருந்து வெளிப்படும் போது அப்படியாகும். அல்லேலூயா அல்லேலூயா. அது 7ஆம் வசனம். தேவனை அறியாதவர்களுக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுக்கும் நீதியுள்ள ஆக்கினையை செலுத்தும்படிக்கு. அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. தேவனை அறியாதவர்களுக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாதவர்களுக்கும் நீதியுள்ள ஆக்கினை வெளிப்படும்படி. அல்லேலூயா. நீ தேவனை அறியாமல் இருந்தாலும் நீ தேவனுடைய வார்த்தைக்கு அல்லேலூயா பிரைஸ்லோ சுவிசேஷமாகிய இந்த வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் இருந்தாலும் நீதியும் அக்கினி வருமா.